அட்டகாசமான டேஸ்ட்ல விசேஷ வீட்ல செய்யற சேனக்கிழங்கு வறுவல் செய்யறது எப்படின்னு இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருட்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பார்த்துக்கங்க. ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு Y2K சமையல். சேனக்கிழங்கு வறுவல் செய்யறதுக்கு நான் 400 கிராம் அளவில் சேனக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணியிருக்கேன். அதை இப்போ வேக வச்சு எடுத்துடலாம். கிழங்கு கட் பண்ணும்போது கையில் லைட்டாக கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணி கட் பண்ணிங்கன்னா ஒரு சிலருக்கு கட் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிற அரிப்பு இருக்காது. கிழங்கெல்லாம் பேனில் மாற்றினதுக்கப்புறம் அது கூட புளிக்கரைசல் 1/4 கப், 1/2 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். அதுக்கு மீறி அளவுக்கு அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம். ஏன்னா எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியை நம்ம வடிகட்ட போகிறதில்ல. பாருங்க, இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இப்போ அது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிழங்கு வேக வைக்கும்போது அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. கிழங்கு நல்லா மசிற அளவுக்கு நம்ம வேக வைக்க போகிறதில்ல, 3/4 பதத்துக்கு வெந்துச்சுன்னா போதும். சேனக்கிழங்கு நம்ம லிவரை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அதே மாதிரி சேனக்கிழங்குல ஆன்டி ஆக்சிடென்ட் ஜாஸ்தியாக இருக்கனால கேன்சர் வராமல் பாதுகாக்குது. லேடிஸ்க்கு ஹார்மோன் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக இந்த கிழங்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது. அதனால இந்த கிழங்கை வீக்லி ஒன்ஸ் ஆர் 15 days ஒன்ஸ் வரை யூஸ் பண்ணுங்க. நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் வற்றி கிழங்கு ஓரளவுக்கு வெந்துருச்சு. பாருங்க, இந்த அளவுக்கு வேக வச்சிங்கன்னா போதும். கிழங்கு ரொம்ப மசிற அளவுக்கு வேக வச்சிடாதீங்க. கிழங்கு நம்ம திரும்பவும் ஃப்ரை பண்ண போகிறோம், அதனால் இந்த அளவுக்கு வெந்துச்சுன்னா போதும். வேக வச்ச கிழங்கு நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பேனில் எண்ணெய் நல்லா சூடானதும் கிழங்கு அதில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணும்போது அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நம்ம ஃப்ரை பண்ணுற கிழங்கு நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஃப்ரை பண்ணுறோட கிழங்கோட கலர் சேஞ்ச் ஆகுன்ற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். அது கிறிஸ்பி ஆனாலே போதும், அதை நீங்கள் எடுத்துடலாம். நீங்கள் ஃப்ரை பண்ணுறதுக்கு அளவான எண்ணெயை யூஸ் பண்ணுங்கள். அதே எண்ணெயை வச்சு நம்ம இதை கிழங்கோட வறுவல் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இதை நம்ம எடுத்துடலாம். எல்லா கிழங்கையும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிட்டோம். அடுத்தது இதை நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணக்கு யூஸ் பண்ணோம்ல, அதே எண்ணெயை தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 துண்டு பட்டை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அது கூட 1 வரமிளகாவை இந்த மாதிரி பிச்சு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வரமிளகா நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து நல்லா முருகலாக வதக்கிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். பாருங்கள், கருவேப்பிலை நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கூட நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சேனக்கிழங்கு அதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சேனலுக்கு நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். 2லேருந்து 3 நிமிஷம் போல் சேனக்கிழங்கை வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். அதுக்கப்புறம் அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள்,
மஞ்சள்தூள் ஒரு பிஞ்ச், கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் பண்ண மசாலா கிழங்கோட எல்லா பாகத்துலேயும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாவோடு சேர்த்து நீங்கள் கிழங்க மிக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஆட் பண்ணிடாதீங்க. நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு தேவையான கிறிஸ்பினஸ் கிடைக்காம போயிடும். நல்லா ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மசாலாவோடு சேர்ந்து கிழங்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கணுன்றதுக்காக தான் கடைசியில் நம்ம இந்த ஆயிலை ஆட் பண்ணுறோம். நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு கொத்து கருவேப்பிலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி மேலால் தூவி கிளறி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணினீங்கன்னா நம்மளுக்கு தேவையான சேனக்கிழங்கு வறுவல் ரெடி. நல்லா கமகமன்னு மொறுமொறுன்னு டேஸ்ட்டில் விசேஷ வீட்டு சேனக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஈஸியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.